ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல்-இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் காப்பி ஜிம்மி சூ ஹேண்ட்பேக்கோட அன்பாக்சிங் வீடியோ ப்ளஸ் ரிவ்யூ தான். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ என்னுடைய கையில் இருக்கிறது தான் ஜிம்மி சூ ஹேண்ட்பேக்கோடைய கொரியர் பார்சல். இப்போ நான் அந்த பார்சல் தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு திங்ஸ் ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா அதை அன்பாக்சிங் வீடியோ எடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஆர்டர் பண்ண கலர் அப்புறம் ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவுமே இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. சப்போஸ் அந்த அன்பாக்சிங் வீடியோவில் எதுவும் ஃபிசிக்கல் டேமேஜோ கலர் டிஃப்ரென்ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக பபிள் ரேப் பண்ணி தனித்தனியாக அது கவரில் பேக்கை போட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஆர்டர் பண்ண கலர் சேம் கலர் தான், அது அப்படியே தான் எனக்கு வந்திருக்குது. கலர் இஷ்யூ எதுவும் இல்லை. அப்புறம் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டேன், எதுவும் இல்லை. இப்போ நம்ம பேக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது 3 பீஸ் காம்போ. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா 600 to 650 ரேஞ்சில் வருது. இதில் நிறைய கலர்ஸ் கூட நம்மகிட்ட இருக்குது. நம்ம இதில் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த பேக்கோட சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 13 x 9 இன்ச்சஸில் வருது. இந்த ஜிம்மி சூங்கிற பிராண்ட் நேமு பேக்கோட சென்டரில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே இந்த பேக்குக்கு லுக் கொடுக்குற மாதிரி ஒரு அழகான கீ செயினை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த பேக்கில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான், ஜிப் எதுவும் இல்லை. இந்த பேக்கை நம்ம ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா நார்மலாக ஹேண்டியாகவும் வச்சுக்கலாம். இந்த பேக் ஸ்லிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க. அதை நான் சைடில் லாக் பண்ணி காட்டுறேன் எப்படி ஸ்லிங்காக போடுறதுங்கிறத. ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த பேக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. கையில் பிடிக்கும் போது அந்த கையில் ஹேண்டில்லையும் நல்ல லெதர் கொடுத்துருக்காங்க. நான் ஜிப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது அதுவும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. பட் ஜிப் மட்டும் உள்ளே எதுவுமே இல்லை. அதில் பேக் சைடில் தான் ஒரே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அது நம்ம சும்மா காயின் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் பேக்கோட சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 6.5 x 6.5 இன்ச்சஸ். இதுலேயும் ஒரே ஒரு ஜிப் தான் இருக்குது. நம்ம இந்த பேக்கையும் ஸ்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இதில் ஒரே ஒரு ஸ்லிங்கோட ஸ்ட்ராப் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் பேக்னு பார்க்கும்போது 4 x 5 இன்ச்சஸில் வருது. இது சின்ன பவுச் மாதிரி தான் இருக்குது. நம்ம காயின், மொபைல், கீ செயின்லாம் போடுறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி. டோட்டலாக இந்த பேக்குன்னு பார்க்கும்போது இந்த 650 ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்பவே சூப்பரான லெதரில் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம ஷாப்பில் போய் இதே லெதரில் வாங்கிக்கிடவே முடியாது. இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பேக்கோட கலர் வேரியன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். எனக்கு பிடிச்ச இந்த பேக் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் வாங்கிக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.